கன்னிராசி அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க, எத்தனையோ அவமானங்கள், ஏமாற்றங்கள், யாருமே நம்மள புரிஞ்சுக்கலையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா இனிமே அப்படி இருக்காது. குறிப்பா இந்த ஜூலை 22ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏதோ ஒரு மாயாஜாலம் நடந்த மாதிரி உங்க சுத்து வட்டாரமே மாறப்போகுது. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு 7 முக்கியமான அறிகுறிகளை காட்ட போகுது. அந்த 7 அறிகுறிகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டத்தை உங்களால முழுசா அனுபவிக்க முடியும். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் கூட அலட்சியமா இருக்காதீங்க. இதை நீங்க கவனிக்காம விட்டா உங்க கைக்கு வந்த அதிர்ஷ்டம் அப்படியே நழுவி போயிடும். திகனி ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப நேர்மையானவங்க, யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இது வரைக்கும் கிடைச்சிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லணும். நீங்க ஒருத்தருக்கு நல்லது செஞ்சா அவங்க உங்களுக்கு திரும்ப கெடுதல் தான் செஞ்சிருப்பாங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்காம, உங்க திறமைக்கு ஏத்த வாய்ப்பு கிடைக்காம எத்தனையோ ராத்திரிகள் தூங்காம முடிச்சிருக்கீங்க. ஆனா அந்த காலமெல்லாம் இப்ப முடிவுக்கு வரப்போது. கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு வருது. ஜூலை 22க்கு மேல வரப்போற அந்த 7 நாட்கள் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற நாட்கள்னு சொன்னா அதுல எந்த தப்பும் கிடையாது. இந்த நாட்கள்ல உங்க மனசு ரொம்ப லேசாகும். கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். சரி, ஏன் இந்த ஜூலை 22 அவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கிரகங்கள் தங்களோட பாதையை மாத்திர அந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்மள சுத்தி இருக்கிற பிரபஞ்ச சக்தி ரொம்பவே வலிமையா வேலை செய்யும். அந்த சக்தி சும்மா வந்துட்டு போகாது. உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்ல முயற்சி பண்ணும். அதத்தான் நாம அறிகுறிகள் அப்படின்னு சொல்றோம். உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய அர்த்தத்தை ஒளிச்சு வச்சிருக்கோம். திடீர்னு உங்க மனசுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு தோன்றும். நேத்து வரைக்கும் பேசாதவங்க திடீர்னு வந்து பேசுவாங்க. இல்லனா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்க கண் முன்னாடியே நடக்கிறதுக்கான ஒரு சின்ன துப்பு கிடைக்கும். இந்த 7 அறிகுறிகளையும் நீங்க ஒவ்வொன்னா கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வெற்றி பயணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த 7 நாட்கள்ல உங்க உடம்புலயும் மனசுலயும் கூட சில பெரிய மாற்றங்கள் நடக்கும். இது வரைக்கும் இருந்த ஒரு விதமான சோம்பேறித்தனம், குழப்பம், மன அழுத்தம் இதெல்லாம் திடீர்னு உங்களை விட்டு விலகிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது தெம்பு, புது சுறுசுறுப்பு உங்க உடம்புக்குள்ள ஊடுருவி பாயும். இது சாதாரண விஷயம் கிடையாது. பிரபஞ்சம் உங்களை தயார்படுத்துதுன்னு அர்த்தம். பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க நீங்க தயாரா இருக்கீங்களான்னு உங்களை சோதிச்சு பாக்குது. அந்த நேரத்துல நீங்க ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். உங்க சிந்தனைகள் ரொம்ப தெளிவா இருக்கணும். தேவையில்லாத விவாதங்கள், மத்தவங்களை பத்தின விமர்சனங்கள் இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருங்க. உங்க முழு கவனமும் உங்க மேலையும் உங்களுக்கு கிடைக்க போற அந்த அறிகுறிகள் மேலையும் மட்டும்தான் இருக்கணும். இதுல முதல் அறிகுறியா உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி தேடி வரும். அது ஒரு ரொம்ப நல்ல செய்தியா இருக்கலாம், இல்லனா உங்களுக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய சந்தேகத்துக்கு விடையா கூட இருக்கலாம். அந்த செய்தி உங்க மனசுல இத்தனை நாளா இருக்கிற மிகப்பெரிய பாரத்தை அப்படியே இறக்கிரைக்கும். அந்த நபர் யார் வேணாலும் இருக்கலாம். உங்க பழைய நண்பரா இருக்கலாம், இல்லன்னா சொந்தக்காரங்களா இருக்கலாம், அல்லது முகம் தெரியாத ஒருத்தரா கூட இருக்கலாம். ஆனா அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒற்றை வார்த்தை உங்க வாழ்க்கையோட பாதையை ரொம்ப தெளிவா காட்டிடும். அந்த செய்தி வர்ற நேரத்துல நீங்க ரொம்ப அமைதியா அதை உள்வாங்கிக்கணும். இதுதான் நமக்கு பிரபஞ்சம் காட்டுற முதல் வழியில நீங்க முழுசா நம்பணும். நம்பிக்கை தான் இங்க எல்லாமே. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிரபஞ்சத்தை நம்புறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது உங்களுக்கு வெற்றியை கொட்டி கொடுக்கும். 2வது அறிகுறி ரொம்பவே விசித்திரமான ஒண்ணு. உங்க வீட்லயோ இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துலயோ சில பொருட்கள் திடீர்னு காணாம போகும். அப்புறம் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அது வேற ஒரு இடத்துல உங்க கண்ணுல படும். இத சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற பழைய விஷயங்கள், தேவையில்லாத உறவுகள் உங்களை விட்டு விலக போகுது அப்படிங்கறத உணர்த்துறதுக்கான பிரபஞ்சத்தோட வேலைதான் இது. உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற சிலரை உங்க வாழ்க்கையில இருந்து பிரபஞ்சமே கிரிச்சு எடுக்க போகுது. அவங்க உங்களை விட்டு போகும்போது உங்களுக்கு லேசான வருத்தம் இருந்தாலும் போக போக அதோட முழு நன்மை உங்களுக்கு புரியறோம். சுத்தி இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகி நல்ல ஒரு தெளிவு உங்களை சூழ்ந்துக்கிறத நீங்க கண் முன்னாடி காப்பீங்க. இந்த மாற்றம் நடக்கும்போது மனசை ரொம்ப உறுதியா வச்சுக்கோங்க. உங்களை நம்பி நீங்க தைரியமா அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது. 3வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா பண வரவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப நாளா உங்களுக்கு வர வேண்டிய பணம் இனிமே வராதுன்னு நீங்க முடிவே பண்ண ஒரு தொகை திடீர்னு உங்களை தேடி வரும். இல்லனா
வழியில நீங்க நடந்து போகும்போது சில்லறை பாசுகளோ இல்ல நாப்பணமோ உங்க கண்ணுல படும். இத சும்மா எதேச்சையா நடக்குதுன்னு நினைச்சு கடந்து போயிடாதீங்க. மகாலட்சுமி உங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறதுக்கான மிக முக்கியமான அறிகுறி இது. இந்த மாதிரி பணம் உங்க கைக்கு வரும்போது அத ரொம்ப பத்திரமா ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு சாமி படத்துக்கு முன்னாடி வைங்க. இது உங்க வாழ்க்கையில வறுமை நிரந்தரமா விலகி பெரிய ராஜயோகம் ஆரம்பிக்க போறதுங்கறத குறிக்குது. அதனால பண விஷயத்துல எந்த ஒரு சின்ன அதிர்ஷ்டம் அடிச்சாலும் அது முழு மனசோட பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி ஏத்துக்கோங்க. இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில உண்மையிலேயே இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் நடக்குமா? இத்தனை வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு நீங்க ஏங்கி தவிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. கன்னி ராசிக்காரங்களோட மிகப்பெரிய பலமே அவங்களோட பொறுமைதான். அந்த பொறுமைக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்க போற நேரத்துல நீங்க அவசரப்பட்டு எதையும் கெடுத்துக்க கூடாது. சில பேருக்கு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சா உடனே ஏதாவது கெட்டது நடந்துடுமோன்னு தோணும். அந்த பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கை. அதனால எப்பவுமே நேர்மறையான எண்ணங்களை மட்டும் மனசுல விதைங்க. நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, எனக்கு பிரபஞ்சம் துணையா இருக்குன்னு அடிக்கடி உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. 4வது அறிகுறி ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. உங்க கனவுகள் மூலமா சில முக்கியமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க கண்ட கனவுகள் வேற, இந்த ஜூலை 22க்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போற கனவுகள் வேற. ரொம்ப தெளிவான கனவுகள் உங்களுக்கு வரும். குறிப்பா தெய்வங்கள், கோவில்கள் இல்லனா பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளிகள் உங்க கனவுல திரும்ப திரும்ப வரும். சில பேருக்கு அவங்க இஷ்ட தெய்வம் நேர்ல ஆசீர்வாதம் பண்ற மாதிரியோ இல்லனா பெரிய மகான்கள் கனவுல ஏதோ ஒரு குறிப்பு சொல்ற மாதிரியோ தோணும். காலையில எழுந்திருச்ச உடனே அந்த கனவு உங்க மனசுல பசுமையா பதிஞ்சிருக்கும். இது சாதாரண கனவு கிடையாது. உங்களுக்கு மேல இருக்க ஒரு பெரிய சக்தி உங்களை பாதுகாக்குது, உங்களுக்கு சரியான வழியை காட்டுது அப்படிங்கறத உணர்த்துறதுக்கான பிரபஞ்சத்தோட நேரடி தொடருது. இந்த மாதிரி கனவுகள் வரும்போது காலையில எந்திரிச்சதும் குளிச்சுட்டு உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. இந்த அறிகுறிகள்லாம் ஒவ்வொன்னா நடக்கும்போது உங்க குத்தி இருக்கிறவங்க உங்களை கொஞ்சம் வித்தியாசமா காப்பாங்க. ஏன்னா உங்க முகத்துல ஒரு புது தேஜஸ் இருக்கும், உங்க பேச்சுல ஒரு உறுதி இருக்கும். தயங்கி தயங்கி நின்னுட்டு இருந்த நீங்க இப்போ ரொம்ப தைரியமா முடிவுகள் எடுக்க ஆரம்பித்தீங்க. உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு உங்க ஒரு புது மரியாதையே வரும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது அத பத்தி ரொம்ப பெருமையா யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. அதிர்ஷ்டம் கதவு கட்டும் போது நாம ரொம்ப அமைதியா இருக்கணும். மற்றவங்களோட கண் திருஷ்டி நம்ம மேல கட்டிடக்கூடாது. அதனால உங்களுக்கு கிடைக்கிற அறிகுறிகளை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அமைதியா உங்க வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்க வெற்றிதான் வெளியில பிரச்சனையே தவிர நீங்க பேசப்படாது. 5வது அறிகுறி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஜீவராசிகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். திடீர்னு ஒரு நாய் உங்க பின்னாடியே ரொம்ப பாசமா வரும். இல்லைன்னா உங்க வீட்டு வாசல்ல பறவைகள் சத்தம் போடும். சில நேரங்கள்ல பூடு கூட கட்டும். இதெல்லாம் சாதாரண விஷயம்னு கண்டிப்பா நினைச்சிடாதீங்க. வாயிலா ஜீவன்களுக்கு பிரபஞ்சத்தோட சக்தியை ரொம்ப சுலபமா உணர முடியும். உங்களை சுத்தி ஒரு நல்ல அதிர்வலை, ஒரு தெய்வீக சக்தி உருவாகிறப்போ அந்த ஜீவராசிகள் தானாகவே உங்களை தேடி வரும். இப்படி ஏதாச்சும் நடக்கும் போது அந்த வாயிலா ஜீவன்களுக்கு உங்களால முடிஞ்ச சாப்பாடோ தண்ணியோ இறைங்க. அது உங்களுக்கு இன்னும் பல மடங்கு புண்ணியத்தை சேர்த்து உங்க அதிர்ஷ்டத்தை அதிகமாக்கும். ஜூலை 22க்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க புரிந்து கவனிச்சாலே போதும், உங்க வாழ்க்கையில நடக்க போற பிரம்மாண்டமான மாற்றங்களை நீங்க சுலபமா புரிஞ்சுக்கலாம். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற சிலருக்கு அது பிடிக்காம போறலாம். தேவையில்லாம உங்ககிட்ட சண்டை போடுவாங்க, இல்லைன்னா உங்களை கோபப்படுத்துற மாதிரி ஏதாவது புத்தி காட்டுற மாதிரி பேசுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். உங்க கோபத்தை தூண்டி விட்டு உங்களுக்கு கிடைக்க போற அந்த அதிர்ஷ்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு சூழ்ச்சி தான் அது. அது மாதிரி நேரங்கள்ல எந்த வார்த்தையும் பேசாம சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கான வெற்றி மிகப்பெரியதா அமையும். உங்க பொறுமை தான் உங்களுக்கு மிகப்பெரிய கேடயமா இருந்து உங்களை காப்பாற்ற போகுது. அதனால எக்காரணத்தை கொண்டும் யாரு கூடயும் வீண் விவாதம் பண்ணாதீங்க. 6வது அறிகுறி உங்க உடம்புலயே தெரியும். ரொம்ப நாளா உங்களை வாட்டி வதச்சிட்டு இருந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள், கை கால் வலி இல்லைன்னா அடிக்கடி வர தலைவலி, இதெல்லாம் திடீர்னு எந்த பெரிய வைத்தியமும் இல்லாம தானாவே சரியாகும். உங்க முகத்துல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு புது பொலிவு வரும். உங்களை பாக்குறவங்களுக்கே என்ன திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியே, முகம் எல்லாம் பிரகாசமா இருக்கே அப்படின்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றம் தெரியும். இதுக்கு காரணம் உங்க மனசுக்குள்ள உருவாகிற அந்த புது நம்பிக்கை தான்.
பிரபஞ்சம் உங்க கூட பேச ஆரம்பிக்கும் போது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற சக்கரங்கள் எல்லாம் சீராகி ஒரு புது சக்தி உங்க நரம்புகள்ல பாயும். அந்த சக்தி தான் உங்க முகத்துல ஒரு தனி கலையை கொடுக்குது. இந்த மாதிரி மாற்றங்கள் தெரியும் போது காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து சாணி கும்பிடுறத வழக்கமா வச்சுக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப பெரிய நல்ல பலனை அள்ளி கொடுக்கும். அது பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இதெல்லாம் நிஜமாவே எனக்கு நடக்குமா, நான் அவ்வளவு பெரிய கொடுத்து வச்சவனா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். கன்னி ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப ஆழமா யோசிக்கக்கூடியவங்க, ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கிறவங்க. ஆனா சில நேரங்கள்ல அந்த அதிகப்படியான யோசனையே உங்களுக்கு எதிராக மாறிடும். இந்த ஜூலை 22க்கு அப்புறம் நீங்க அதிகமா யோசிக்கிறத நிப்பாட்டணும். நடக்கிற நல்ல விஷயங்களை அப்படியே கிறந்த மனசோட ஏத்துக்க பழகணும். நான் இதுக்கு தகுதியானவன் தான், எனக்கு எல்லா வளங்களும் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஆழமான எண்ணம் உங்க மனசுல விதைய விதைக்கப்படணும். அந்த விதை தான் கூடிய சீக்கிரத்துல ஒரு பெரிய விருட்சமா வளர போகுது. அதனால உங்களுக்குள்ளேயே உங்களை தாழ்த்திக்கிற மாதிரி எந்த சிந்தனையும் வச்சுக்காதீங்க. நீங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழ தகுதியானவங்க அப்படிங்கறத முதல்ல நீங்க முழுசா நம்பணும். 7வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறி என்னன்னா, உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா அடைப்பட்டு கிடந்த ஒரு வாசல் திடீர்னு திறக்கும். அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்காது, இதுல இனிமே எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு காரியம் எந்த ஒரு கடையுமே இல்லாம தானா நடக்கிறதுக்கான ஒரு வழி பிறக்கும். அது ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கல்யாண பேச்சா இருக்கலாம், அல்லது நீங்க ரொம்ப வருஷமா சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்ச விஷயமா கூட இருக்கலாம். திடீர்னு உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே ஒருத்தர் காணா முன் வருவார். இது வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க கூட இப்போ வழிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த வாய்ப்பு ரொம்ப சாதாரணமா ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமாவோ இல்லைன்னா எதேச்சையா ஒருத்தரை சந்திக்கும் போதோ ஆரம்பிக்கலாம். ஆனா இத சாதாரணமா எடுத்துக்காதீங்க, ஏன்னா இதுதான் உங்க தலையெழுத்தையே மாத்த போற அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு. இந்த 7 அறிகுறிகள்ல ஏதாவது ஒன்னோ இல்ல ரெண்டோ உங்க வாழ்க்கையில நடந்தா கூட பிரபஞ்சம் உங்களுக்கு பச்சை கொடி காட்டிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஜூலை 22ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற அந்த 7 நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. இந்த 7 நாட்கள் தான் ஒரு இதை மரமா மாறுறதுக்கான ஆரம்ப கட்டம். இந்த நேரத்துல நீங்க எந்த அளவுக்கு உங்களை நேர்மறையா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மரம் பெருசா வளரும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து உங்களுக்கு கிடைக்க போற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நெய் தீபம் ஏத்தி வைங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்க சுத்தி இருக்கிற அதிர்வலைய அவ்வளவு பலமா மாத்தும். கன்னி ராசிக்காரங்களோட ராசிநாதன் புதன் பகவான். அவர் எப்பவுமே ஒரு கூர்மையான புத்தியையும் எதையும் அலசி ஆராயிற குணத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கார். ஆனா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல உங்க புத்தியை விட உங்க உள்ளுணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. சில நேரங்கள்ல உங்க மூளை இது சரி வராதுன்னு சொல்லும், ஆனா உங்க மனசு ஆழத்துல இது சரியாதான் படுதுன்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த மனசோட சத்தத்துக்கு மட்டும் சரி கொடுங்க. இதுனா இப்போ பிரபஞ்சம் மனசு மூலமா தான் உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணும். அளவுக்கு அதிகமா கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காம சில விஷயங்களை அப்படியே அதோட போக்குல விட்டு பாருங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய அற்புதம் உங்க கண் முன்னாடி நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது எப்போனே சில சோதனைகளும் சேர்ந்தே வரும். நீங்க ஒரு நல்ல காரியத்தை தொடங்க நினைக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற யாராவது ஒருத்தர் இது உனக்கு தேவையா, இது சரிப்பட்டு வருமானு கேட்டு உங்க நம்பிக்கையை உடைக்க பார்ப்பாங்க. அவங்க வேணும்னே அப்படி செய்யலனாலும் உங்க அதிர்ஷ்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு எதிர்மறை சக்தி அவங்க மூலமா வெளிப்படும். அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து இந்த ஒரு சில நாட்களுக்கு கொஞ்சம் தள்ளியே இருங்க. அவங்க சொல்றத ஒரு காதுல வாங்கி இன்னொரு காது வழியா விட்டுருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவான இலக்க வச்சுக்கோங்க. நான் ஜெயிக்க போறேன், என் கஷ்டம் எல்லாம் தீர போகுது அப்படிங்கிற அந்த ஒற்றை மந்திரத்தை தவிர வேறு எந்த ஒரு எதிர்மறையான எண்ணமும் உங்க மனசுக்குள்ள முளைய நீங்க அனுமதிக்கவே கூடாது. இந்த ஜூலை 22ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற அந்த முக்கியமான 7 நாட்கள்ல நீங்க தினமும் காலையில எழுந்த உடனே செய்ய வேண்டிய ரொம்ப சுலபமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கு. காலையில கண் விழித்ததும் கடுக்கை வெட்டி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உங்க 2 கைகளையும் ஒன்னா சேர்த்து உள்ளங்கைகளை காத்து உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போறது என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு உங்க நாளை தொடங்குங்க. ஏன்னா காலையில நம்ம எந்திரிக்கும் போது நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் அந்த நாள் முழுசும் நம்ம கூடவே பயணிக்கும். இந்த 7 நாட்கள்ல நீங்க எந்த அளவுக்கு நேர்மறையான எண்ணங்களை உங்க மனசுக்குள்ள விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும்.
உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் தான் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய கலசமா இருந்து உங்களை வழி நடத்த போறது. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் என்கிற நல்ல எண்ணம் கொண்டவங்க. உங்ககிட்ட இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது மத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட 7 நாட்கள்ல பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லைன்னா பெரிய தொகையை கடனா கொடுக்கறதோ இந்த நேரத்துல தவிர்த்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு வரப்போற அதிர்ஷ்டத்தை தடுக்க சில எதிர்மறை சக்திகள் இந்த மாதிரி பண பரிவர்த்தனைகள் மூலமா தான் வேலை செய்யும். அதனால யாராவது ரொம்ப அவசரம்னு வந்து கேட்டா கூட ரொம்ப பக்குவமா சூழ்நிலையை எடுத்து சொல்லி கொஞ்சம் கால அவகாசம் கேட்டுக்கன்னு உங்களுக்காக ஒரு பெரிய மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு என்கிற உண்மையை நீங்க முழுசா உணர்ந்து ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்க வேண்டிய காலகட்டம் இது. இந்த நாட்கள்ல உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு நல்ல வாசம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. காலையிலயும் சாயங்காலமும் வீட்டுல சாம்பிராணி புகை போடுறது, நல்ல மனமுள்ள பூக்களை சாமி கடத்துக்கு வைக்கிறது, இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிச்சு ஒரு நல்ல தெய்வீக சூழ்நிலையை உருவாக்கும். மகாலட்சுமி எப்பவுமே சுத்தமான வாசனையான இடத்துலதான் வாசம் செய்வாள் என்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால உங்க வீட்டை முடிஞ்ச அளவுக்கு சுத்தமா வச்சுக்கோங்க. தேவையற்ற குப்பைகள், உடைந்த பொருட்கள் எதுவும் வீட்டுல இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க சுத்தி இருக்கிற அதிர்வலையை அவ்வளோ பெரிய அளவுல மாத்தி உங்களை அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி ரொம்ப வேகமா இழுத்துட்டு போகும். உங்க தொழில் ஸ்தானத்துல இந்த காலகட்டத்துல அதிரடியான மாற்றங்கள் நடக்கும். வேலை பார்க்கிற இடத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய அங்கீகாரம் திடீர்னு கிடைக்கும். உங்க மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு தேடி வரும். சொந்தமா வியாபாரம் செய்யறவங்களுக்கு ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு பெரிய ஆர்டர் திடீர்னு உங்க கைக்கு வரும். இதெல்லாம் நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் வரலாம். நம்மளால இந்த பொறுப்பை சரியா செய்ய முடியுமா என்கிற ஒரு பயம் எட்டி பார்க்கலாம். அந்த பயத்துக்கு நீங்க கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது. உங்களால முடியும் என்கிற அந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. உங்க திறமைக்கு சவால் விடுற மாதிரி எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் அது 2 கைகளாலும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உறவு முறைகள்லயும் இந்த ஜூலை 22க்கு அப்புறம் ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம ஒதுங்கி இருந்த சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. உங்க அருமை என்னன்னு அவங்களுக்கு முழுசா புரிய ஆரம்பிக்கும். ஆனா இந்த இடத்துல நீங்க உங்க பழைய கோபத்தெல்லாம் காட்டாம எல்லார்கிட்டையும் ரொம்ப இயல்பா சிரிச்சு பேசுங்க. ஏன்னா பழைய பசப்பான சம்பவங்களை திரும்ப நினைச்சு பாக்குறதுனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போறதில்ல. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல மனிதர்கள் கூட்டத்தை வச்சுக்கோங்க. அவங்க கூட இருக்கிறப்போ உங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷமும் மன அமைதியும் உங்க வாழ்க்கையில இன்னும் பல வெற்றிகளை குவிக்கிறதுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியா இருக்கும். உங்களை விட்டு விலகி போனவங்க திரும்ப வரும்போது அவங்கள மன்னிக்கிற அந்த பெரிய மனசு உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். இந்த 7 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தயக்கம் வரலாம். இது நிஜமா தானா, இல்ல நாம எதுவும் தப்பா நினைக்கிறோமான மனசு குழம்பும். ஆனா அந்த குழப்பத்துக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. கன்னி ராசிக்காரங்களான நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க. அதனால பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற இந்த பெரிய பரிசை முழு மனசோட ஏத்துக்கோங்க. ஜூலை 22க்கு அப்புறம் வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாட்கள்ல நீங்க உங்களை எவ்வளோக்கு எவ்வளவு அமைதியா வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான அதிர்ஷ்டம் கிரிக்கிட்டே போகும். குறிப்பா உங்க கோலத்தை முழுசா கட்டுப்படுத்தணும். ஏதாவது உங்களை சீண்டி பாக்குற மாதிரி பேசினா கூட அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணான அமைதியா அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. உங்க பொறுமை தான் இந்த நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் உங்க குலதெய்வ வழிபாடு. எத்தனையோ தெய்வங்களை நம்ம கும்பிட்டாலும் நம்ம கஷ்ட காலத்துல ஓடி வந்து காப்பாத்துறது நம்ம குலதெய்வம் தான். அதனால இந்த நாட்கள்ல காலையிலயும் சாயங்காலமும் குலதெய்வத்தை அதான் நினைச்சு வீட்டுல ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்க குலதெய்வத்துக்கிட்ட உரிமையா கேளுங்க. என் கஷ்டம் எல்லாம் கீழணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு முழு நம்பிக்கையோட வேண்டுன. உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். அது மட்டும் இல்லாம உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுங்க. காலையில எந்திரிச்ச உடனே காக்கைக்கு சாதம் வைக்கிறது, தெரு நாய்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவை கொடுக்கறது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கடந்து செஞ்சுட்டு வாங்க. இது உங்க கர்ம வினைகளை குறைச்சு புண்ணியத்தை சேர்க்கும். அந்த புண்ணியம் உங்களுக்கு வரப்போற பெரிய அதிர்ஷ்டத்துக்கு ஒரு பாலமா அமையும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது உங்க உடம்புலயும் மனசுலயும் ஒரு புது தெம்பு பிறக்கும். ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சு தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ ரொம்ப வேகமா செஞ்சு முடித்தீங்க.
உங்க தொழில்ல வேலை பார்க்குற இடத்துல நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். இது வரைக்கும் உங்களை குறை சொன்னவங்க எல்லாம் இப்போ உங்க திறமைய பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஆனா இந்த வெற்றியை பார்த்து நீங்க கொஞ்சம் கூட பருவம் கொண்டுடக்கூடாது. வெற்றி வரும்போது ரொம்ப அடக்கமா இருக்கணும், மத்தவங்களை மதிச்சு நடக்கணும். உங்க முன்னேற்றத்துக்கு காரணமா இருந்தவங்களை எப்பவுமே மறக்க கூடாது. அந்த நன்றி உணர்வு தான் உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு போகும். ஜூலை 22க்கு அப்புறம் கிடைக்க போற இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க மீதி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். சில பேருக்கு ரொம்ப நாளா தடைப்பட்டுக்கிட்டு இருந்த சுப காரியங்கள் இந்த நேரத்துல கூடி வரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடியும். இல்லனா குழந்தை பாக்கியம் வேணும்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை உடனே எல்லார்கிட்டையும் சொல்லி பெருமைப்பட்டுக்காதீங்க. காரியம் முழுசா கை கூடி வர வரைக்கும் அதை கொஞ்சம் ரகசியமாவே வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேரோட கண் திருஷ்டி ரொம்ப கொள்ளாதது. நல்லா போயிட்டு இருக்கிற காரியத்தை கூட தடுத்து நிறுத்திடும். அதனால வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட மட்டும் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சுத்தி இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாம உங்க திட்டங்களை பத்தி பேசாதீங்க. அமைதியா உங்க வேலையை பாருங்க. உங்க வெற்றி உலகத்துக்கு தானா தெரியும். பிரபஞ்சம் உங்க பக்கம் நிக்கும் போது யாராலையும் உங்களை அசைச்சுக்க முடியாதுங்கறத மட்டும் முழுசா நம்புங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்குள்ள நடக்கிற இன்னொரு பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? உங்க மனசுல ரொம்ப நாளா அடைஞ்சு கிடந்த ஒரு பெரிய பாரம் ஏதோ ஒரு மாயாஜாலம் நடந்த மாதிரி காணாம போகும். யார் என்ன சொன்னாலும் சரி, யாரு உங்களை விட்டு விலகி போனாலும் சரி, அதை பத்தி கவலைப்படுற மனநிலை உங்களுக்கு இனிமே இருக்காது. முன்னாடி எல்லாம் யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட ராத்திரி பூரா தூங்கால அதை பத்தியே நினைச்சு அழுதுகிட்டு இருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய பக்குவம் வரும். யாரு நமக்கு நிஜமான சொந்தம், யாரு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கறத ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்கிற அந்த அறிவு உங்களுக்கு தானாவே வந்துடும். இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கற ஒரு மிகப்பெரிய சக்தி. இதை வச்சுக்கிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனையோ துரோகங்களை சுலபமா தாண்டி வந்துருவீங்க. அதே மாதிரி பண விஷயத்துல நீங்க ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய நேரம் இது. முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க கைக்கு பணம் வர ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி இருக்க சிலருக்கு உங்க மேல ஒரு கண் வரும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, வர்ற வருமானத்தை ரொம்ப சேமிப்பா மாத்த பழகிக்கணும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு உங்களோட எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதுல மட்டும் முதலீடு பண்ணுங்க. சொந்தமா வீடு வாங்கணும், இல்லனா ஒரு சின்ன நிலம் வாங்கணும்னு நீங்க ரொம்ப வருஷமா கனவு கண்டுகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். உங்களை சுத்தி எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் வராத அளவுக்கு உங்க திட்டங்களை ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. உங்களோட இந்த அமைதியான செயல்பாடுகள் தான் அந்த அதிர்ஷ்டத்தை உங்ககிட்ட முழுசா கொண்டு வந்து சேர்க்கும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கூட உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இந்த ஜூலை 22க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் நின்னு போய் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. வீட்டுல எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி நீங்க கண்ட கனவுகள் எல்லாம் ஒவ்வொன்னா நிஜமாகறத உங்க கண்ணால பாப்பீங்க. அவங்க வழியில இருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல செய்திகள் தேடி வரும். இதெல்லாம் நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி ஏற்படும். இத்தனை வருஷம் நாம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருச்சுங்கிற நிம்மதி உங்க முகத்திலேயே ரொம்ப தெளிவா தெரியும். அந்த நிம்மதி தான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றி. நீங்க மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. பிரபஞ்சம் எப்பவுமே நமக்கு தேவையான விஷயங்களை சரியான நேரத்துலதான் கொடுக்கும். நம்ம அவசரப்படுறதுனால எதுவும் சீக்கிரமா நடந்துராது. அதனால இந்த 7 நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அறிகுறியையும் ரொம்ப பொறுமையா கவனிங்க. அதை முழுசா உணருங்க. உங்களுக்கு கிடைக்கிற இந்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்காது. கன்னி ராசிக்காரங்களான நீங்க ரொம்ப திறமையானவங்க, ரொம்ப உழைப்பாளிகள். உங்க உழைப்புக்கு ஏற்ற அந்த அங்கீகாரம், அந்த பெரிய வெற்றி இப்ப உங்க வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கு. அதனால எதையும் நினைச்சு பயப்படாம ரொம்ப தைரியமா முகமலர்ச்சியோட இருங்க. உங்களுக்குள்ள இப்போ ஒரு புது வெளிச்சம் பிறப்பறத நீங்க நல்லாவே உணர்வீங்க. இது வரைக்கும் உங்களை சுத்தி இருந்த இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஒரு தெளிவான பாதை உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல தானா தேடி வரும். வியாபாரத்துல ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் மாறி லாபம் பல மடங்கா பெருக ஆரம்பிக்கும். உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாரும் இப்போ உங்க வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க உயர்ந்து நிப்பீங்க. ஆனா இந்த இடத்துலதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை தேடி வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிற திறமை உங்ககிட்ட நிறைஞ்சிருக்கு. அதை யாருக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க.
உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் உறுதியா நம்பி செயல்படுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள்ல நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க. ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கூட இப்போ முற்றிலுமா குறைஞ்சிடும். உங்க முகத்துல எப்பவுமே ஒரு புன்னகை குடிக்கொண்டிருக்கும். இந்த சந்தோஷத்தை உங்க குடும்பத்துல இருக்கவங்க கிட்டையும் மனசார பகிர்ந்துக்குங்க. வீட்டுல எப்பவுமே நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. யார பத்தியும் குறை சொல்றதையோ இல்லனா மத்தவங்களை விமர்சனம் செய்யறதையோ முற்றிலும் தவிர்த்திடுங்க. நீங்க முதிர்க்க ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறும். அதனால உங்க வாயில இருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயமா மட்டும்தான் இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு அமைதியான முறையில உங்க காரியங்களை சாதிச்சுக்க கழகுங்க. உங்க தொழில நீங்க எடுக்க போற சில புதிய முடிவுகள் உங்க வாழ்க்கை தரத்தையே வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போவோம். நீங்க வேலை செய்யற இடத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த வேலைப்பளி எல்லாம் குறைஞ்சு ரொம்ப சுதந்திரமா செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்க பேச்ச கேட்டு ரொம்ப மரியாதையா நடந்துக்குவாங்க. நீங்க இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச அனுபவம் எல்லாம் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்க போகுது. உங்களை புரிஞ்சுக்காத சில அதிகாரிகள் கூட இப்போ உங்க திறமைய பார்த்து உங்களுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்க முன் வருவாங்க. அந்த பொறுப்புகளை எந்த தயக்கமும் இல்லாம ஏத்துக்கிட்டு உங்க முழு திறமையையும் வெளிப்படுத்துங்க. இந்த வெற்றி உங்களுக்கானது. இதை யாராலையும் உங்களை விட்டு கறிக்க முடியாது என்கிற ஆழமான நம்பிக்கை உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். பண வரவு அதிகமா இருக்கிற இந்த நேரத்துல தான தர்மங்கள் செய்யறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறது இல்லனா வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது மாதிரி சின்ன சின்ன நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கா பெருக்கும். பிரபஞ்சம் எப்பவுமே நாம கொடுக்கறதுதான் நமக்கு திரும்ப கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையிலயும் சந்தோஷம் நிறைஞ்சு விளையும். உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை எப்பவுமே முழுசா வாங்கிக்கோங்க. அவங்களோட ஒரு சின்ன வாழ்த்து கூட உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். குறிப்பா இந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் வர்ற அந்த 7 நாட்கள்ல நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். ஆனா இந்த அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்கணும்னா நீங்க ரொம்ப கவனமா ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கணும். முதலாவது விஷயம், உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வச்சுக்கணும். காலையில எழுந்திருக்கும் போதே இன்னைக்கு எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் என்கிற அந்த முழு நம்பிக்கையோட நாளை தொடங்குங்க. உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகளை கூட பெரிய அளவுல கொண்டாடுங்க. அந்த சந்தோஷம்தான் இன்னும் பெரிய வெற்றிகளை உங்க பக்கம் இழுத்துட்டு வரும். கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப அன்பானவங்க, மத்தவங்களை காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறவங்க. இந்த நல்ல குணம் தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பலமா மாறப்போகுது. சில நேரங்கள்ல உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வரலாம். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குதே, இதெல்லாம் நிலைச்சு நிக்குமா இல்ல திரும்பவும் பழைய மாதிரி கஷ்டம் வந்துடுமா என்கிற ஒரு சின்ன சந்தேகம் உங்க மனசுல எட்டி பார்க்கலாம். அந்த மாதிரி சந்தேகங்களுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில ஏறுமுகம்தான். உங்க குல தெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க என்கிற உண்மைய நீங்க முழுசா நம்பணும். வீட்டுல எப்பவுமே நெய் தீபம் ஏத்தி வழிபடுறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. அது உங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறை சக்திகளை எல்லாம் அழிச்சு ஒரு பெரிய பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டையும் இந்த நேர்மறையான எண்ணங்களை விதைங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கும் போது அந்த வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா குடி இருப்பாள். உங்க தொழில்ல நீங்க எடுக்க போற சில முக்கியமான முடிவுகள் உங்க எதிர்காலத்தையே ரொம்ப பிரகாசமா மாத்த போகுது. அதனால எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் ரொம்ப நிதானமா யோசிச்சு உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு கேட்டு முடிவெடுங்க. மத்தவங்க சொல்றாங்க என்கிற காரணத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு எது சரின்னு கழுதோ அதை மட்டும் ரொம்ப தைரியமா செய்யுங்க. உங்க உழைப்புக்கும் திறமைக்கும் ஏத்த அங்கீகாரம் கிடைக்கிற இந்த நேரத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா செயல்படணும். இதுவரைக்கும் இருந்த சோம்பேறித்தனத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ரொம்ப உத்வேகத்தோட வேலையில இறங்குங்க. உங்களுக்கான வெற்றி ரொம்ப பக்கத்துல காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வெற்றியை முழுசா அனுபவிக்க நீங்க தயாரா இருக்கணும். இந்த 7 நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அறிகுறியையும் ரொம்ப உன்னிப்பா கவனிங்க. சில நேரங்கள்ல ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயங்கள் கூட ஒரு பெரிய அதிர்ஷ்டத்துக்கான திறவுகோலா இருக்கலாம். யார் மூலியமாவது உங்களுக்கு ஒரு புது வாய்ப்பு வந்தா அதை தட்டி கழிச்சிடாதீங்க. அந்த வாய்ப்பை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டு முன்னுக்கு வர பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை காத்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும். ஆனா அதை பத்தி எல்லாம் நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது. உங்க இலக்கு என்னவோ அதை நோக்கி மட்டும்தான் உங்க பயணம் இருக்கணும்.
கன்னி ராசிக்காரங்களான உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. அத முழுசா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ பழகுங்க. உங்க உறவுகள் மத்தியில இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச அவமானங்கள் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எந்த சொந்தக்காரங்க உங்களை காத்த முறத்தை திருப்பிட்டு போனாங்களோ அவங்களே இப்போ உங்ககிட்ட வலிய பேச ஆரம்பிப்பாங்க. உங்க வீட்டு விசேஷங்களுக்கு கூப்பிடலையேன்னு நீங்க வருத்தப்பட்ட காலம் எல்லாம் போய் இப்ப நீங்க இல்லனா அந்த விசேஷமே நடக்காதுங்கிற அளவுக்கு உங்களுக்கான முக்கியத்துவம் கூடும். ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா கையாளணும். அவங்க தேடி வராங்கன்னு சொல்லிட்டு பழைய கோபத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட முகத்தை சுளிக்காதீங்க. ரொம்ப இயல்பா அன்பா பேசி பழகுங்க. உங்களுடைய இந்த அமைதியும் பக்குவமும் தான் அவங்களை இன்னும் உங்ககிட்ட நெருங்கி வர வைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு கிடைக்க போற அந்த அபரிமிதமான பிரபஞ்ச சக்தி தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு புது உள்ளுணர்வு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு உங்க மனசுக்கு முன்னாடியே போகணும். ஆச்சரியப்படும்படியா அது அப்படியே நடக்கும். யாராவது உங்ககிட்ட பொய் சொன்னா அதை உங்க மனசு ஈஸியா கண்டுபிடிச்சிடும். இவங்க நம்ம கிட்ட நடிக்கிறாங்க, இவங்க உண்மையாவே அன்பா இருக்காங்க அப்படிங்கிற வித்தியாசத்தை ரொம்ப சுலபமா உங்களால உணர முடியும். அந்த நேரத்துல உங்க மூளை சொல்றதை விட உங்க மனசு சொல்ற அந்த மெல்லிய சத்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இப்போ பிரபஞ்சம் உங்க மனசு வழியா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இது ஒரு அபூர்வமான சக்தி. இந்த 7 நாட்கள்ல அதை நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. அதனால எந்த முடிவு எடுக்கும் போதும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து உங்க உள் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. கஷ்டங்கிறது உங்களை ரொம்ப காலமா ராட்டி வரைச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய வரக்கன் மாதிரி இருந்திருக்கும். வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது, நாளைக்கு என்ன பண்றதுங்கிற கவலையில எத்தனையோ ராத்திரிகள் தூங்காம புரண்டு புரண்டு படுத்திருக்கீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. தலையணையில தலையை வச்ச உடனே ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரும். ஏன்னா உங்களோட கடன் சுமைகள் எல்லாம் ஒவ்வொன்னா குறைய ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு கடன் உதவி தேடி வரும். ரொம்ப வருஷமா நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருந்த ஒரு தொழில் திடீர்னு லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான வருமானம் எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு கேளும். அந்த நேரத்துல பணத்தை எப்படி சரியா முதலீடு பண்றதுங்கிற தெளிவும் உங்களுக்கு தானாலே வந்துடும். இது எல்லாத்துக்கும் மேல உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வழிகாட்டி தானா சேருவார். அது நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கிற ஒரு பெரிய அதிகாரியா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு பெரியவரா இருக்கலாம். அவங்க சொல்ற ஒரு சின்ன அறிவுரை உங்க வாழ்க்கையோட பாதையே முற்றிலும் மாத்தி அமைக்கும். அவங்க உங்ககிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உங்க மேல இருக்கிற அக்கறையில பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்களை எப்பவுமே உங்க கூடவே வச்சுக்கோங்க. அவங்களோட அனுபவம் உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். கன்னி ராசிக்காரங்க நீங்க ரொம்ப புத்திசாலிகள். ஆனா சில நேரங்கள்ல சரியான வழிகாட்டுதல் இல்லாததுனாலதான் தடம் மாறி போயிருப்பீங்க. அந்த குறையும் தீரப்போகுது. அதனால இனிமே உங்க வெற்றி பயணத்தை யாராலையும் எந்த சக்தியாலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ரொம்ப தைரியமா அடுத்த அடி எடுத்து வைங்க. உங்க சொந்த பந்தங்களுக்குள்ள ரொம்ப வருஷமா பேசாம இருந்த பிரச்சனைகள், குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமா உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்குல இருந்த இழுபறி இந்த 22ஆம் தேதிக்கு மேல சுமூகமா முடிவுக்கு வரும். உங்களுக்கு கிடைக்காதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு சொத்து எந்த ஒரு சண்டையும் இல்லாம உங்க கைக்கு சேரும். இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு எதிராக நின்றுகிட்டு இருந்தவங்க கூட இப்ப உங்களுக்கு சாதகமா பேச ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியாது. ஆனா இது அத்தனையும் பிரபஞ்சம் உங்களுக்காக செஞ்சு கொடுக்கற ஒரு பெரிய ஏற்பாடு. உங்க நியாயமான குணத்துக்கும் உங்க பொறுமைக்கும் கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு இது. இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு ஆத்திரமான முடிவும் எடுக்காம ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே காரியத்தை சாதிச்சுக்கணும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அது எந்த அளவுக்கு இருக்கும்னா, இனிமே யார நம்புறது யார நம்ப கூடாதுங்கிற வித்தை உங்களுக்கு ரொம்ப சுலபமா அத்துப்படியாகிடும். கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களை ரொம்ப சுலபமா நம்பிடுவீங்க. அதனாலேயே நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருத்தர் உங்ககிட்ட பேச வரும்போதே அவங்க என்ன நோக்கத்துல வராங்க, அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத அவங்க கண்ணை பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த ஒரு பெரிய வித்தை உங்களுக்குள்ள தானாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால இனிமே உங்க வாழ்க்கையில துரோகங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் இடமே இருக்காது. ரொம்ப கம்பீரமா நீங்க நிப்பீங்க. உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து தூரத்துல இருந்து பொறாமப்பட மட்டும்தான் முடியும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிற கன்னி ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். ரொம்ப வருஷமா வேலை கிடைக்காம
இல்லனா படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க திறமைக்கு ஏத்த ஒரு பெரிய வேலை தானா தேடி வரும். நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய தொழில் நிறுவனத்துல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரலாம். அங்க உங்க திறமையை காட்டி நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதே மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா கள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே இப்போ கிடைக்கும். உங்களை மதிக்காத மேலதிகாரிகள் இப்போ உங்க திறமையை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானம் எல்லாம் இப்போ உங்களுக்கு பெரிய மகுடமா மாறப்போகுது. அந்த நேரத்துல உங்க மனசுல ஒரு சின்ன கர்வம் கூட வந்துடாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 7 நாட்கள்ல நீங்க இறை வழிபாட்டுல ரொம்ப அதிகமா கவனம் செலுத்தணும். குறிப்பா சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்மைகளை அள்ளி கொடுக்கும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு நிமிஷம் உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாளை தொடங்குங்க. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு தெய்வ சக்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு என்கிற உண்மையை நீங்க முழுசா நம்பணும். வீட்டுல எப்பவுமே நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. எக்காரணத்தை கொண்டும் எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு கணம் இல்லை, எனக்கு யாருமே இல்லை என்கிற வார்த்தைகளை உங்க வாயால சொல்லவே கூடாது. நான் நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாமே கிடைக்குது, பிரபஞ்சம் என்ன நல்லா பாத்துக்குது என்கிற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த நேர்மறையான எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ள பெரிய காந்தமா மாறி எல்லா அதிர்ஷ்டத்தையும் உங்க பக்கம் இழுத்துட்டு வரப்போகுது. உங்க கடந்த காலத்துல நடந்த கசப்பான சம்பவங்களை நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்களே வருத்திக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. நிறைய பேர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்னன்னா, நேத்து நடந்த கெட்ட விஷயங்களை நினைச்சு இன்னைக்கு கிடைக்க போற சந்தோஷத்தை கோட்டை விட்டுடுவாங்க. ஆனா கன்னி ராசிக்காரங்க இனிமே அப்படி இருக்க கூடாது. அந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு புதிய வாசல் திறக்க போகுது. அந்த வாசலுக்குள்ள நுழையும் போது பழசெல்லாம் வெளியவே விட்டுட்டு போக. யாரு உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்களோ, யாரு உங்களை அழ வச்சாங்களோ அவங்கள பத்தின நினைவுகள் இனிமே உங்க மனசுல இருக்கவே கூடாது. உங்க மனசு ரொம்ப சுத்தமா ஒரு வெள்ளை காகிதம் மாதிரி இருக்கணும். அப்போதான் பிரபஞ்சம் அதுல உங்களுக்கான வெற்றி சரித்திரத்தை எழுத முடியும். மனசை வேசாரிச்சுக்க பழகுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு நல்லவங்களா நடிச்சுக்கிட்டு பின்னாடி குழி பறிச்ச சில பேரோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியலரும். அவங்கள நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் அவங்கள நீங்க நம்பி இருப்பீங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. பிரபஞ்சமே அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிய போறது. உங்களுக்கு உண்மையா இல்லாத எந்த ஒரு உறவும் இனிமே உங்க கூட பயணிக்க முடியாது. உங்க கண்ணை மறைச்சிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய திரை இப்போ விலக போகுது. இதுக்கப்புறம் உங்களை சுத்தி நிஜமான அன்பும் உங்களை உண்மையா நேசிக்கிற உறவுகளும் மட்டும்தான் இருப்பாங்க. உங்களை ஏமாத்தினவங்க அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய அவங்களே அனுபவிப்பாங்க. நீங்க அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. வார்த்தைகளுக்கு ரொம்ப பெரிய சக்தி இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அது குறிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு 100% பொருந்தும். உங்க வாயால என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நிஜமா நடப்புறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால விளையாட்டுக்கு கூட உங்களை நீங்களே தாழ்த்தி பேத்திக்காதீங்க. எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல, என் வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு புலம்புறத அறவே விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப உறுதியா சந்தோஷமா சொல்லுங்க. எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எப்பவுமே நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் பிரபஞ்சத்துல கலந்து உங்களுக்கு பல மடங்கா நன்மைகளை திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும். உங்க நாக்குல இப்போ சரஸ்வதி புடி இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு வார்த்தைகளை ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. காலையில விடியற் காலையில எழுந்திருக்கிற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க. அந்த அதிகாலை நேரத்துல பிரபஞ்சத்தோட சக்தி ரொம்ப தூய்மையா ரொம்ப வலிமையா இருக்கும். அந்த நேரத்துல எழுந்து அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க மூச்சு காத்த மட்டும் கவனிங்க. எந்த சிந்தனையும் இல்லாம உங்க மனச ஒரு நிலைப்படுத்துங்க. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனபலத்தை கொடுக்கும். நாள் முழுக்க நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட இது ரொம்ப உதவியா இருக்கும். உங்களுக்கு வரப்போற பெரிய வாய்ப்புகளை எல்லாம் சரியா கணிக்கிறதுக்கான ஒரு கூர்மையான புத்தியை இந்த அமைதி உங்களுக்கு கொடுக்கும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற அந்த அமைதியான நேரத்துல நீங்க முழிச்சு சுருந்து உங்களுக்கான நல்ல எதிர்காலத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த ஒரு சின்ன பழக்கம் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போகுது. இந்த ஜூலை 22ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற அந்த 7 நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்த காலத்தை கொண்டு வரப்போகுது. இத்தனை நேரம் நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் ரொம்ப ஆழமா உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. இது ஏதோ சும்மா காத்துல போற வார்த்தைகள் கிடையாது. பிரபஞ்சம் உங்களுக்கு நேரடியா கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் அதே சமயம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமும் கூட. இந்த நாட்கள்ல நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்களே நேர்மறையா மாத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம்,
செஞ்ச தியாகம், சிந்தின கண்ணீர், இது எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி முதலமா ஒரு பெரிய பலன் கிடைக்க போற நேரம் வந்துருச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில கஷ்டங்கிற இருக்கே கிடையாது. எப்பவுமே சந்தோஷங்கிற வெளிச்சம் மட்டும்தான் உங்களை சுத்தி இருக்கும். உங்க குடும்பத்துல இனிமே சுப காரியங்கள் அடுத்தடுத்து ரொம்ப சிறப்பா நடக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த சந்தோஷமான செய்திகள் உங்க காதுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த அதிர்ஷ்டத்தை எல்லாம் நீங்க ரொம்ப அமைதியா ஏத்துக்கணும். நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுங்கிற கிருமை தலைக்கு ஏறிடக்கூடாது. மத்தவங்களை எப்பவுமே தாழ்த்தி பேசக்கூடாது. ரொம்ப குறிப்பா வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உணவு கொடுங்க. உங்க குலதெய்வத்தை எந்த சூழ்நிலையிலையும் மறக்காதீங்க. தினமும் காலையிலையும் சாயங்காலமும் வீட்டுல தீபம் ஏத்தி உங்களுக்கு கிடைக்க போற இந்த நல்ல வாழ்க்கைக்கு பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லுங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த ராஜ வாழ்க்கையை நீங்க முழுசா எவ்வித புறையும் இல்லாம அனுபவிக்க போறீங்க. உங்க மனசுல இருக்கிற எல்லா நியாயமான ஆசைகளும் ரொம்ப சீக்கிரமே நிறைவேற போறது. கன்னி ராசிக்காரங்களான நீங்க இனிமே ஒரு பெரிய வெற்றியாளரா வலம் வர போறீங்க. இந்த நல்ல நேரத்துல உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறார் அந்த பிரபஞ்ச சக்திக்கும் இறை சக்திக்கும் எப்பவுமே நன்றியோட இருங்க. உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நல்ல மாற்றத்தையும் முழு மனசோட திறந்த கரங்களோட ஏத்துக்கோங்க. இது எனக்கு கிடைக்குமான்னு இனிமே சந்தேகப்படவே கூடாது. இது எனக்கானதுதான உரிமையா எடுத்துக்கணும். யாருக்காகவும் உங்க கனவுகளை, உங்க லட்சியங்களை இனிமே விட்டு கொடுக்காதீங்க. ரொம்ப தைரியமா, ரொம்ப கம்பீரமா உங்க வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிங்க. இனிமே வர காலங்கள் எல்லாம் உங்களுக்கு பொற்காலமாகவே அமையும். உங்க குடும்பம், உங்க தொழில், உங்க உறவுகள்னு எல்லாத்துலயும் நீங்க நினைச்சதை விட பல மடங்கு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வெற்றியை முழுசா அனுபவிக்க நீங்க தயாரா இருங்க. இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். உங்க எண்ணங்க எப்பவுமே உயர்வாகவே இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. இந்த வெற்றி முழுசும் உங்களுடையது மட்டும்தான். இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போற விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சனத்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.